ஓம் சாந்தி. தந்தையுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 3. மிக இனிய தந்தையே, இந்த குழு தொடர்ந்து அன்போடு இருக்க என்ன செய்ய வேண்டும்? இனிய குழந்தைகளே, இந்த குழு தொடர்ந்து அன்போடு இருப்பதற்கு ஒருவர் பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பளியுங்கள். ஒருவர் சொல்லும் கருத்தை நீங்கள் விரும்பாவிட்டாலும் அந்த ஆலோசனையை உடனே மறுக்காதீர்கள். சரி, ஏன் அப்படி செய்யக்கூடாது? வெரி குட் என முதலில் அதற்கு மதிப்பு கொடுங்கள். அப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் வலியுறுத்தும் வேகம் சற்று குறையும். பின்னர் நீங்கள் அதை பற்றி விவரிக்கும்போது அதை அவர் புரிந்து கொள்வார். சொல்லும்போதே அவர் கருத்தை மறுத்தால் உங்கள் இருவரிடையே மோதல் ஏற்படும். அதன் விளைவாக அங்கே வெற்றி கிடைக்காமல் போய்விடும். எனவே ஒருவர் பிறரது கருத்துக்களுக்கு முதலில் மரியாதை கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே இந்த குழு தொடர்ந்து அன்போடு இருக்க முடியும். எப்போது உங்கள் சமஸ்காரங்களும் எண்ணங்களும் ஒருவர் பிறரோடு ஒத்துப்போகிறதோ அப்போதே நீங்கள் மற்றவரோடு அன்பாக இருக்க முடியும். சம்பூர்ண நிலைக்கு தக்கபடி 8 மணி நேர பயிற்சி கூட போதுமானது அல்ல. எந்த அளவு நீங்கள் சக்தி சொரூபத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் முயற்சி வலிமையாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் நடுவில் வாழ்கிற போதும் குறைந்தபட்சம் 2 பக்கமும், அதாவது லௌகீகம் மற்றும் அலௌகீகம், சமமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த பக்கம், அதாவது லௌகீகம் குறைவாக இருந்தாலும் இந்த பக்கம் குறைவாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் லௌகீக பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற முடியும். கேள்வி எண் 4. மிக இனிய தந்தையே, எப்போது மற்றும் எப்படி ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள்? இனிய குழந்தைகளே, எப்போது உங்கள் பார்வையில் தந்தையைப் போன்று அன்பும் சக்தியும் நிறைவாக இருக்கிறதோ அப்போது ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். கேள்வி எண் 5. மிக இனிய தந்தையே, எந்த செய்தியை கொடுக்க வேண்டும்? இனிய குழந்தைகளே,
சக்தி சொரூபமாகவும் அன்பு சொரூபமாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கள். அசையாத மற்றும் நிலையான என்ற இந்த 2 வார்த்தைகளையும் பரிசாக உங்கள் புத்தி என்ற லாக்கரில் வையுங்கள். 6. மிக இனிய தந்தையே, முக்கிய படிப்பு எது? இனிய குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்திருக்கும்போது மட்டும் அல்லாமல் மற்ற நேரங்களிலும் நீங்கள் உடலற்ற நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். நிரந்தர கர்மாதீத நிலையின் மணிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆன்ம நிலையில் உறுதியாக இருந்த பிறகு ஸ்தூல உருவிற்கு வரவேண்டும் என்பது குழந்தைகளுக்கு முக்கிய போதனையாக இருக்கிறது. நீங்கள் தனிமையில் அமரும்போது ஆன்ம நிலையில் உறுதியாக இருப்பது எளிதாக இருக்கிறது. ஆனால் மற்ற நேரங்களில் ஆன்ம நிலையில் உங்களால் உறுதியாக இருக்க முடியவில்லை. எனவே நிரந்தர கர்மாதீத நிலையில் இருக்கும் மணிகளாக வெகு சிலரே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதிக நேரம் ஒதுக்கி நிராகார், அதாவது உருவமற்ற நிலையில் நீண்ட நேரம் இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய மெருகேற்றும் செயலாகும். இப்போது நிராகார் நிலையை மெருகேற்றுவது மட்டுமே மிச்சம் இருக்கிறது. ஒருவர் பிறரோடு பேசும்போது ஒருவர் மற்றவரை ஆத்மா என பாருங்கள். உடலில் இருந்தபோதும் ஆத்மாவை பாருங்கள். இது முதல் பாடம். அது இப்போது மிக அவசியமாக இருக்கிறது. 2 முக்கிய விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். ஒன்று, மணியை, அதாவது ஆத்மாவை பாருங்கள். பாம்பை, அதாவது உடலை பார்க்காதீர்கள். 2, நீங்கள் உங்களை அவதரித்தவராக உணருங்கள். இந்த உடலில் அவதரித்து செயல்களை செய்யுங்கள். பாப் தாதா என்ன சொன்னாலும் என்ன செய்ய வைத்தாலும் எப்படி நடத்தினாலும் அப்படியே நாம் செய்ய வேண்டும் என்ற ஸ்லோகத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அதன்படியே நடந்து பேசி அதை மட்டுமே பார்க்க வேண்டும். இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 7. மிக இனிய தந்தையே, சேவையில்
எப்படி வெற்றி கிடைக்கும்? இனிய குழந்தைகளே, பணிவென்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து அன்போடு புத்தியை அர்ப்பணித்து ரெடியாக இருப்பதன் மூலம் உங்கள் எல்லா வேலைகளையும் எல்லா பொறுப்புகளையும் மிக சரியாக செய்ய முடியும். சிறியவர்களிடம் அன்பாகவும் பெரியவர்களிடம் மரியாதையோடும் நடந்து கொள்ளுங்கள். மரியாதையை பெறுவதற்கு அன்பை கொடுக்க வேண்டும். அன்பையும் சக்தியையும் ஒன்று சேர்த்து சேவையை வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை உலகிற்கு வழங்குங்கள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் நிலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து வகை சேவையிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் சக்தி சொரூப நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போது நீண்ட காலமாக உங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் தம்மை அறியாமலே காந்தமாகிய உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு உங்களிடம் வருவார்கள். அதற்கு நேரம் பிடிக்காது. தனக்கு முன்னால் யார் வந்தாலும் அவர்களுக்கு உயிரோடு இறந்துவிட்ட அனுபவத்தை ஏற்படுத்துவதே தீவிர முயற்சி செய்பவரின் தீவிர முயற்சிக்கு நிரூபணமாக இருக்கிறது. இதுவே உயர்ந்த முயற்சி செய்பவர்களின் முக்கிய சேவையாக இருக்கிறது. ஒரு நேரம் வரும், அப்போது உங்கள் ஒரு நொடி பார்வையில் அவர்களை பரவசமடைய செய்வீர்கள். பின்னர் சேவையில் வெற்றி கிடைக்கும். மேலும் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் எந்த அளவு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவு சேவையில் வெற்றி கிடைக்கும். எப்போது ஒருவர் தன்னை கருவியாக உணர்கிறாரோ அப்போது அவர் பணிவுடையவராக மாறுகிறார். யார் முதலில் வணக்கம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோரும் வணக்கம் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களை ஒரு கருவியாக உணர்ந்து எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். தந்தை எப்படி ஒரு கருவியைப் போல உடலை ஆதாரமாக பெறுகிறாரோ அதே போல நீங்களும் இந்த உடலை சேவை செய்ய தகுந்த கருவியாக பெற்றிருக்கிறீர்கள்.
என உணர வேண்டும். அப்போது அங்கே பணிவு வரும். பின்னர் வெற்றி உங்கள் முன்னால் வருவதை காண்பீர்கள். நீங்கள் உங்கள் மனதின் பாவனையாலும் ஆன்மீக பார்வையாலும் சேவை செய்ய முடியும். பார்வை மற்றும் நோக்கத்தின் மூலமாக சேவை செய்வதில் எந்தவித பந்தனமும் இருப்பதில்லை. எந்த விஷயத்தில் நீங்கள் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். உங்கள் கண்டறியும் சக்தி வலிமையாக இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். அதை நீங்கள் சரியாக உணராத காரணத்தாலும் எதன் மூலம் ஒருவருடைய பாக்கியம் திறக்குமோ அதற்குரிய சரியான வழிமுறையை பெறாத காரணத்தாலும் சேவையில் அந்த அளவு வெற்றி கிடைப்பதில்லை. மிக குறைந்த வாரிசுகளையே உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் அவர்களின் நாடியை உங்களால் பிடித்து பார்க்க முடியவில்லை என்பது அர்த்தம். உங்களிடம் முடிவெடுக்கும் சக்தி அவசியம் இருக்க வேண்டும். அதோடு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சக்தியும் இருக்க வேண்டும். அப்போது உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். பின்னர் எல்லாவற்றையும் சமாளித்த பின்னர் யஜ்யத்தை வெளிப்படுத்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கடவுளின் செய்தியை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்ற பட்டியலை பராமரியுங்கள். அந்த செய்திகளில் உங்கள் எண்ணம், சொல், செயல் மூலமாக இறைவனின் அன்பையும் உறவையும் வெளிப்படுத்த முடிந்ததா? செய்தியை மட்டும் கொடுப்பது சேவை ஆகாது. ஆனால் அன்பின் மூலமாக அவர்களை உறவுகளில் கொண்டு வர வேண்டும். தற்போதைய நேரம் எப்படிப்பட்டது? இப்போது எப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்தை அறியச் செய்வது எப்படி என்பதை நீங்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்யுங்கள். எப்படியாவது இந்த செய்தி அவர்களை சென்று சேர வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய சேவைகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஒரே குழுவின் வடிவில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லையற்ற சேவை செய்ய எல்லையற்ற வடிவம் பெறுங்கள். ஓம் சாந்தி.